ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வரக்கூடிய தேர்வுகள் அனைத்துக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் தொடர்ந்து நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் ரயில்வே தேர்வுக்கான மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வாங்க, வரக்கூடிய தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு என்ன கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா, நடந்து முடிந்த ஏஎல்பி தேர்வு, அதாவது நவம்பர் 28 செகண்ட் ஷிப்ட்ல கேட்கப்பட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் நீங்க பார்க்க போறோம். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 25 கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டின் இருக்கும். நீங்க பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தால் நம்ம எப்படி வேகமாக ஆன்சர் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7 13 25 கொஸ்டின் மார்க் 97 193. அப்ப நம்பர் சீரீஸ்ல விடுபட்ட நம்பர் என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுதுன்னு பாருங்க. 7 13. அப்ப 7 இருந்து 6 கூட்டினா 13, 13 இருந்து 12 கூட்டினா 25. ஓகே, 6 12. ஸோ டபுள் ஆகுதா? அப்ப இது டபுள் ஆகுனா 24. அப்ப 25 24 கூட்டினா வரும் 49. இப்ப 24 எதை கூட்டணும்? 48. 49 48 கூட்டினா 97 வருது. கரெக்ட் தான். அதே மாதிரி 97 இருந்து 96 கூட 193 கரெக்ட். ஓகே, அப்ப விடுபட்ட நம்பர் எனக்கு என்னவா இருக்கும்? 49 இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் 6 கூடுது, அதுக்கு டபுள் டபுளா கூட்டிகிட்டே போகிறது. ஸோ நம்பர் சீரீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இதுவும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கவே, NCPJ என்பது என்ன இருக்கு? PFTO அப்படின்னு குறிக்கப்படுது. அதே மாதிரி இதுவும் இது குறிக்கப்படுது. அப்படின்னா எனக்கு இதுக்கான ஆன்சர் என்ன கேட்கறேன்? ஓகே, அப்ப 2 இது கொடுத்து 3வது கேட்கறாங்களா? ஸோ நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதை மட்டும் காம்பினேஷன் பாருங்க, ஏதோ தொடர்பு பாருங்க, இதை வச்சு இதுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இங்க என்ன தொடர்பு இருக்கோ அதே தொடர்பு இங்க இருக்க போகுது. ஓகேங்களா? அதனால இதை நம்ம செக் பண்ண தேவையில்ல, ஃபர்ஸ்ட் உள்ளதை மட்டும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதே மாதிரி பேட்டர்ல அனைத்து தேர்வுகளுமே கேட்கிறாங்க. ஓகே, அதை கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். 14, சீனா 3, பீனா 16, ஜேனா 10. அதே மாதிரிங்க, பீனா 16, எஃப்னா 6, டீனா 20, ஓனா 15. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 14 16 என்ன இருக்கு? 2 கூடுது. அடுத்து இங்க 3 இங்க 6 என்ன கூடுது? 3 கூடி இருக்கு. இங்க 16 இங்க 20 என்ன இருக்கு? 4 கூடி இருக்கு. இங்க 10 இங்க 15 என்ன கூடி இருக்கு? 5 கூடி இருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5 இந்த கான்செப்ட் தான் கூடி இருக்கு. அப்ப இங்க அப்படி எழுதுங்க, UIND. ஓகேங்களா? அப்ப யூ அன்னைக்கு எவ்வளவு வரும்? யூ அன்னைக்கு எவ்வளோ? 21. ஐனா 9, என்னன்னா 14, டீனா 4. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 2 கூட்டணும். அப்ப 22 கூட்டினா 23. அப்ப 23 என்னது? W. அடுத்து 3 கூட்டணும். 3 கூட்டினா எவ்வளவு வரும்? 12. 12 L. அடுத்து 14 கூட்டினா 18. 18 6. அடுத்து 5 கூட்டணும். 4 5 கூட்டினா 9. 9 என்னது? IA. அப்ப WLRI எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, நீங்க முதல் எழுத போடும்போது உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்ல இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலே போதும். நெக்ஸ்ட் பாருங்க, ரேங்கிங் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தா 2 பேர் இருக்காங்க. ஓகே, பாருங்க, அனைத்து 36 நபர்களும் வடக்கு நோக்கி ஒரு கிடைமட்ட வரிசையில் இருக்கிறார்கள். அம்மன் இடது முனையிலிருந்து 11 இடத்தில் உள்ளார். அதே சமயம் பிரதா வலது முனையிலிருந்து 12 இடத்தில் உள்ளார். எனில் அமனுக்கும் பிரதாவுக்கும் இடையில் எத்தனை நபர்கள் உள்ளன? அப்ப இடையில் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இடது முனையிலிருந்து பார்த்துக்கலாம். அப்ப இடது முனையிலிருந்து 11வது இடத்துல யார் இருக்கா? அமன் இருக்காரு. அடுத்தவங்க என்ன சொன்னாங்க? வலது முனையிலிருந்து 12வது இடத்துல யாரு? பிரதா இருக்காங்க. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இடது முனை 11 இருக்கா? அப்ப இந்த பிரதாங்கிறது என்னதுன்னா வலது முனையிலிருந்து 12வது. அப்ப என்ன பண்ண போறோம்? நான் இடது முனையிலிருந்து, ஓகேவா, இடது முனையிலிருந்து பிரதாவுடைய இடத்தை நான் ஃபில் பண்ண போறேன். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அப்ப வலது முனையிலிருந்து 12வதா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 36 பேர் இருக்காங்க. அப்ப மொத்தம் 36 பேர்ல இந்த பிரதாவோட இடத்தை கழிங்க. கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 24ன்னு வரும். ஓகேவா? இதோட ஒரு 1 கூட்டிக்கோங்க. எவ்வளவு வரும்? 25. அப்ப வலது முனையில அவங்க 12 அப்படின்னா இடது முனையில அவங்க இடம் பார்த்தீங்கன்னா 25. அப்ப இடது முனையிலிருந்து 11 இடத்துல அமனு, 25 இடத்துல பிரதா. ஓகே, கண்டுபிடிச்சாச்சுங்களா? அப்ப ரெண்டுமே பாருங்க, இது இடது முனை, இது இடது முனை தான். அப்ப 11க்கும் 25க்கும் இடையில எத்தனை பேர் இருப்பான்னு பாருங்க. எத்தனை பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இடையில் கேட்கப்பட்ட கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 25ல இருந்து 11 கழிங்க. 25ல இருந்து 11 கழிச்சுட்டு அதுல இருந்து ஒரு 1 கழிங்க. ஏன் அந்த 1 கழிக்கிறோம் அப்படின்னா,
நம்ம கேட்கப்பட்டது இடைப்பட்ட ஆட்கள் அப்படிதான் கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணும் 25 11 கழிச்சு எவ்வளவு வரும் 14 1 கழிச்சு எவ்வளவு வரும் 13. அப்ப இடையில எத்தனை பேர் இருப்பாங்க கரெக்டா 13 பேர் தான் இருப்பாங்க. ஆன்சருக்கு எது கரெக்ட் 13. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. இது போன்ற எத்தனை சின்னங்கள் உள்ளன அதாவது எத்தனை குறியீடு உள்ளன்னு கேட்கிறாங்க. அப்ப குறியீடுங்கிறது எங்க இருக்க போது நடுவுல இருக்க போகுது. ஓகே ஒவ்வொன்றும் உடனடி முன்பாக ஒரு எண். ஓகே குறியீடுக்கு முன்னாடி என்னது ஒரு எண்ணு மற்றும் உடனடி பின்பாக மற்றொரு சின்னம். ஓகே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு குறியீடு. அவ கான்செப்ட் என்னது ஒரு எண் இருக்கணும் 2 குறியீடு இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் 2 குறியீடு உள்ளதா எங்க இருக்குன்னு பாருங்க முன்னாடி எண் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா அப்ப 2 குறியீடு. ஓகே இங்க 2 குறியீடு இருக்குங்களா முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு. அப்ப இது ஒண்ணு வரும். ஓகேவா ஏன்னா 2 குறியீடு முன்னாடி ஒரு நம்பர். அதே மாதிரி 2 குறியீடு எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க 2 குறியீடு. 2 குறியீடு முன்னாடி ஒரு நம்பர். அதே மாதிரி 2 குறியீடு இங்கேயும் 2 குறியீடு ஒரு நம்பர். வேற எங்க 2 குறியீடு இருக்கா இல்ல. ஓகேவா சோ அப்ப என்ன பண்ணோம் 2 குறியீடை பார்த்துட்டு முன்னாடி நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி எத்தனை வந்துச்சு 3 வந்திருக்கு. அப்ப எது ஆன்சர் வரும் 2க்கு மேல். ஏன்னா 3 வந்திருக்குல்ல அப்ப 2க்கு மேல் தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க லெட்டர் சீரிஸ்ல வந்து கேட்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பாருங்க. எல் எம் என் ஓ அடுத்தடுத்த எழுத்து வருதா எல்எம்என்ஓ பி அடுத்து என்ஓ பி கியூ அடுத்து என்ன வரும் ஆர் அடுத்து ஆர்எஸ்டியூவி அப்போ ஆன்சர் அது பிஆர்பி. ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்து பார்க்கும்போது அடுத்த எழுத்து அதே மாதிரி அனைத்தையுமே அடுத்த எழுத்து கான்செப்ட் தான் கொடுத்துருவேன் பிஆர்வி. நெக்ஸ்ட் ஸோ திரும்ப பாருங்க இது போன்ற எத்தனை சின்னங்கள் உள்ளன அதாவது எத்தனை குறியீடுன்னு கேட்குறாங்க. சம குறியீடு சென்டரா இருக்க போது உடனடி முன்பாக இரட்டை எண். ஓகே ஒரு குறியீடுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா ஒரு இரட்டை எண் இருக்கணும். அடுத்து அதற்கு உடனடி பின்பாக ஒரு ஒற்றை எண். ஓகேவா அப்ப பின்னாடி வந்து ஒற்றை எண் இருக்கும். ஓகேங்களா அப்ப இரட்டை எண் குறியீடு ஒற்றை எண் இதுதான் காம்பினேஷன். இதில் தான் நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இரட்டை எண்ணா அப்ப இரட்டை எண் பாருங்க. ஓகேவா இரட்டை எண் இருக்கு. அப்ப இரட்டை எண் பின்னாடி குறியீடு இருக்கு. ஆனா பின்னாடி ஒற்றை எண் வரணும்ல அப்ப இது இந்த காம்பினேஷன் வராது. இப்ப இங்க 8 எடுங்க. ஓகே இந்த 2 எடுத்தா எனக்கு ஒரு குறியீடுக்கு முன்னாடி இரட்டை எண் பின்னாடி இரட்டை எண் அப்ப எனக்கு இது வராது. இப்ப 8ங்கிறது இரட்டை எண்ணா பின்னாடி ஒரு குறியீடா அடுத்து ஒரு ஒற்றை எண். ஓகேவா இரட்டை எண் குறியீடு ஒற்றை எண். ஓகே அடுத்து இரட்டை எண் வேற எங்க இருக்கு இங்க இருக்கு. இரட்டை எண் பின்னாடி குறியீடு வருமா அப்ப எனக்கு வராது. வேற எங்க இரட்டை எண் இருக்கா இங்க இரட்டை எண் இருக்கு குறியீடு இருக்குது ஆனா ஒற்றை எண் எனக்கு வரல. ஓகேங்களா அப்ப எனக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் இங்க தான் இருக்கு. இரட்டை எண் குறியீடு ஒற்றை எண் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப ஆன்சர் கரெக்ட் 1 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க உறவு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதே மாதிரி பாருங்க நிறைய தேர்வுல கேட்டிருக்காங்க. என் மைனஸ் பி அப்ப என் மைனஸ் பி அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது சகோதரர். ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது சகோதரர். அப்ப என் வந்து சகோதரர் யாருடைய சகோதரர் பி உடைய சகோதரர். அடுத்து பி ஆஸ் எஸ் ஆஸ் என்ன வரும் ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தாய். அப்ப பி என்பவர் தாய் யாருடைய தாய் எஸ் தாய். அடுத்து எஸ் இன்ட்டு டி அப்ப எஸ் இன்ட்டு டி என்னது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மனைவி. அப்ப எஸ் வந்து மனைவி யாருடைய மனைவி டி உடைய மனைவி. ஓகேங்களா இங்க ஆண்கள்ங்கிறது சதுரத்திலையும் வட்டங்கிறது பெண்களையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கோடு அப்படின்னா சகோதர சகோதரி 2 கோடுன்னா கணவன் மனைவி. கீழே போட்டா மகள் மகன் அந்த மாதிரி ஏதாவது குறிக்கிற மாதிரி கீழே போகும். மேலே போட்டா அப்பா அம்மா அந்த மாதிரி போகும். ஓகேங்களா கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க என் என்பவர் எஸ் என்பவருக்கு என்ன உறவு. என் என்பவர் எஸ்க்கு என்ன உறவு. அப்ப எஸ் வந்து என்னன்னு சொல்லுவாரு எஸ் உடைய அம்மா தான் பி அம்மாவுடைய சகோதரர் தான் என். அப்ப தாயினுடைய சகோதரர். ஓகே ஆன்சர் என்ன வரும் தாயினுடைய சகோதரர் தான் எனக்கு என்ன. அதாவது தாய் மாமா அப்படிங்கிறத ஒரு டேட்டா பிடிச்சி சொல்றாங்க. ஓகே தாயினுடைய சகோதரர். நெக்ஸ்ட் இப்போ திரும்ப ஒரு ஆல்பபெட் சீரிஸ் கேட்குறாங்க பாருங்க. இதுவும் அதே கான்செப்ட் தான் யூ டி எஸ் ஆர் ஏன்னா அது ஒவ்வொன்றா குறையுது. அப்போ ஆருக்கு முன்னாடி என்ன வரும் கியூ. அடுத்து இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ இங்கேயும் ஒவ்வொன்றா குறையுது. அப்போ டபிள்யூக்கு முன்னாடி என்னது வி. அடுத்து டபிள்யூ வி யூ டி அப்போ டிக்கு முன்னாடி என்ன வரும் எஸ். அப்போ கியூ வி எஸ் ஆன்சர் எது கரெக்டு ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஸோ இந்த பேட்டர்ல பாருங்க இந்த மாதிரி ஒத்த தன்மை பேஸ் பண்ணி கொஸ்டின் போகணும். இந்த ஏஎல்பி தேர்வு நல்லாவே கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜேஇ தேர்வாக இருக்கலாம் இல்லை டெக்னீஷியன் தேர்வாக இருக்கலாம் எஸ்ஐ தேர்வு அனைத்து மாதிரி பேட்டர்லாம் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே பாருங்க எக்ஸ் இஸ்ட்டு 799 டபிள்யூ இஸ்ட்டு 679 இஸ்ட்டு ஒய்.
ஓகே. அப்ப இதுக்குள்ள தொடர் பாருங்க. இதுக்கு அதே மாதிரி தொடர் தான் எனக்கு வரணும். ஓகேவா? இங்க என்ன பண்ணுவோம்? நம்ம ஆப்ஷன்ல இருந்து பார்க்க போறோம். ஓகேவா? இங்க 793 ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? 886, 970 இந்த 4ல ஏதாவது ஒண்ணு போடலாம். ஸோ இங்கேயும் 3 இலக்கு, இங்கேயும் 3 இலக்குன்னு அப்படி வந்தாலே கண்டிப்பா என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான வித்தியாசம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இப்ப எக்ஸுக்கு வந்து 886 போடுங்க. ஒய்க்கு 443 போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இது எடுக்கிறேன். அப்ப எக்ஸுக்கு எவ்வளோ? 886. அப்ப எவ்வளவு இருக்கு? 793. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கான வித்தியாசம் பார்க்குறோம். எக்ஸ் 886, 793. வித்தியாசம் எவ்வளவு வருது? 3, இங்க 9. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்க பார்க்கலாம். 679, ஒய்க்கான மதிப்பு எவ்வளோ? 443. ஸோ இங்க வித்தியாசம் எவ்வளவு வருது? 6, இங்க எவ்வளவு வருது? 3, இங்க எவ்வளவு வருது? 2. அப்ப 236, இங்க எவ்வளவு? 93. ஸோ அப்போ கண்டிப்பா பார்த்தா தெரியுது இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து வேற வேறையா இருக்கு. ஓகே, இங்க வரக்கூடிய டிஃபரன்ஸ் இங்க வரக்கூடிய டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நினைச்ச கான்செப்ட் கரெக்ட், அப்படி இல்லைன்னா தவறு. அப்ப செகண்ட் ஆன்சரை எடுக்கணும். இப்போ செகண்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு 974, ஒய்க்கு 498. ஓகே பாருங்க, எக்ஸ் எவ்வளோ? 974. பின்ன நம்பர் எனக்கு 793. இப்போ கழிச்சா 1, 11 போச்சுன்னா 8, இங்க 1. அதே மாதிரி இங்க 679, ஒய்க்கான மதிப்பு எவ்வளோ? 498. இப்ப கழிங்க. 9 1 போச்சு, 8 போச்சுன்னா 1, 17 9 போச்சுன்னா 8, இங்க 1, இங்க 181, இங்க 181. ஸோ டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி வருது. அப்ப எக்ஸுக்கு நான் 974 எடுத்தேன், ஒய்க்கு 498 எடுக்கும்போது எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது. அப்ப எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு கரெக்ட். ஓகே, 3 இலக்கெண்கள் வந்தாலே எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ல டிஃபரன்ஸ் பார்த்தாலே போதும், ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க, குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம முதல் எழுத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இங்க எஸ், இங்க என். ஓகேவா? அப்ப எஸ்னா 19, என்னன்னா 14. அடுத்து ஏ, இங்க வி. ஏன்னா எவ்வளோ? 1, வினா எவ்வளோ வரும்? 22. அடுத்து இங்க ஒய், இங்க டி. அப்ப 25, இங்க எவ்வளோ? 20. இங்க எல்னா 12, ஜினா 7. ஓகே, அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்? இங்க 1ன்னு சொல்லலாம், ஏவா இல்லைன்னா சொல்லலாம் 27 கூட சொல்லலாம். அப்ப 27, 22 எவ்வளவு வித்தியாசம்? 5. 25, 20க்கு வித்தியாசம் 5. 12க்கு வித்தியாசம் வரலாம் 5. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எழுத வச்சு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்போ செகண்ட் எழுத்த பார்க்கலாம். இங்க சி, இங்க 3, இங்க எவ்வளோ? எக்ஸ்னா 24. அடுத்து கேனா 11, ஹச்னா 8, ஐனா 9, டினா 4, வீனா 22, கியூனா 17. ஓகேங்களா? இதை வந்து 3ன்னு சொல்லலாம், இல்லைன்னா சொல்லலாம் 29 கூட சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா ஏனா 27, பினா 28, சினா 29. ஓகேவா? அப்ப 29, 26 வித்தியாசம் எவ்வளோ? 5. 11, 8 வித்தியாசம் எவ்வளோ? 3. 9, 4 வித்தியாசம் எவ்வளோ? 5. 22, 17 வித்தியாசம் எவ்வளோ? 5. ஸோ அப்ப எங்க மட்டும்தான் வேரியேஷனா இருக்கு? இந்த செகண்ட் உள்ளது மட்டும் தான் எனக்கு வேரியேஷனா இருக்கு. அப்ப குழுவில் சேராது எனக்கு என்னது? ஏகே விஹெச். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, டிக்ஷனரி பேஸ் பண்ணி கொஸ்டின், இங்கிலீஷ். என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு உயிரெழுத்தும், அதாவது வவ்வல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எழுத்தா மாத்துங்க, அடுத்து வர எழுத்தா மாத்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மெய்யெழுத்தும், ஒவ்வொரு கான்சென்ட்டையும் அதற்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தா மாத்துங்க. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்தின் குழுவிலிருந்து இடமிருந்து இரண்டாவது இடத்தில் இருக்கும் எழுத்து எது? ஓகேவா? இங்கிலீஷ். ஓகேங்களா? இடமிருந்து இரண்டாவது எனக்கு என்ன வருது? என்னன்னு வருதா? அப்ப எண்ணுங்கிறது எனக்கு என்னது? கான்சென்ட். ஓகேவா? வவ்வல்ஸ் அல்லாத ஒரு எழுத்து, எண்ணுங்கிறது கான்சென்ட். அப்ப கான்சென்ட் என்ன பண்ணும்? 1 கழிக்கணுமா? அப்ப எண்ணுக்கு கூட எனக்கு என்ன வரும்? எம். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? எம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபுல்லா மாத்த தேவை. எனக்கு தேவை என்னது? இடப்புறம் இருந்து இரண்டாவது எழுத்து எண்ணு. அதுக்கு முன்னாடி என்னது? எம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இங்கேயும் பாருங்க 3 இலக்கு எண், இங்கேயும் 3 இலக்கு. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்குன்னா டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுப்போம். எக்ஸுக்கு எவ்வளவு எடுக்கலாம்? 604, ஒய்க்கு 1018. ஓகேவா? அப்ப 604, இங்க எவ்வளவு இருக்கு? 826. இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கலாம். டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 2, இங்கே 2, இங்கே 2, 222ன்னு வருது. ஓகே, இப்போ அதே மாதிரிங்க 1018, அடுத்த நபருக்கு 723. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுங்க? 5, இங்க 9, இங்க 2, 295 வருமா? இது எனக்கு சேமா வருமா கேட்டா இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு வராது. செகண்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ் வந்து 542. அப்ப 826ல இருந்து 542 கழிக்க போறேன். ஓகே, அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 1007. 1007 இருந்து என்ன பண்ணும்? 723 கழிக்கணும். ஓகே, அதாவது பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிக்க போறோம், அவ்வளவுதான்.
இப்ப கழிங்க. 6 2 போச்சுன்னா 4, 2 4 போகாது, 14 போச்சுன்னா 8. இப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? 7 5 போச்சுன்னா 2. ஓகே, அப்ப 284. அதே மாதிரி இங்க 7 3 போச்சுன்னா 4, 0 2 போகுது, அப்ப 8. மீதி 9 7 போச்சுன்னா 2, 284. இங்க 284. அப்ப எக்ஸுக்கு 542, ஒய்க்கு 1007 எடுக்கும்போது டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி வருது. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? செகண்ட் உள்ளதான் எனக்கு கரெக்ட். நெக்ஸ்ட், குழுவில் சேராத ஜோடி கேட்கறாங்க. ஸோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் எழுத மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்க டிசி ஓகே 4 3. அடுத்து டிஎஸ் 20 19. அடுத்து பிஏ 2 1. அடுத்து எக்ஸ் ஒய் 24 25. ஸோ எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, இங்க மட்டும் என்ன இருக்கு? ஒன்று கூடி இருக்கு. அப்ப எனக்கு எது வித்தியாசம்? லாஸ்ட் உள்ளது எனக்கு வித்தியாசம். ஓகேவா, இங்க முதல் எழுத்து பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துலையும் ஒவ்வொன்றும் குறையுது, இங்க மட்டும் ஒன்று கூடுது. அப்ப இதான் எனக்கு வித்தியாசம். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. அட்டவணை பேஸ் பண்ணி 2011ஆம் ஆண்டுல மலைவாஸ்தலம் ஏக்கு வருகை தந்தவர்கள் எண்ணிக்கும் அதே வருடத்தில் மலைவாஸ்தலம் பிக்கு வருகை தந்த எண்ணிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா, 2011ல ஏக்கும் பிக்கும் வந்தவங்களுடைய வித்தியாசம். வித்தியாசம் என்ன நம்ம கழிக்க போறோம், அவ்வளவுதான். 777 566 கழிச்சா 1 1 2. ஆன்சர் வரும் 211. நெக்ஸ்ட், ஸோ பாருங்க, நேர் வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்து எத்தனை பேர்? 7 பேர். ஓகேவா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ எத்தனை பேர்? 7 பேரா வடக்கு நோக்கி. ஓகேங்களா, 1 2 3 4 5 6 7. இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எஃப்பின் இடதுபுறத்தில் 2 நபர்கள் மட்டுமே உள்ளனர். அப்ப எஃப்க்கு எத்தனை பேர் தான் இருக்கணும்? இடையில இடதுபுறத்துல 2 பேர் தான். அப்ப என்ன பண்ணலாம்? எஃப் இங்க போடுங்க. அப்பதான் இடதுபுறத்தில் 2 பேர் மட்டும் இருப்பாங்க. அடுத்து எஃப் என்பவர் ஜியின் வலதுபுறம் இரண்டாவதாக இருக்கார். அப்ப எஃப் இங்க இருக்காரா? அப்ப ஜிக்கு வலதுபுறம் இரண்டாவது யாருப்பா? ஜியின் வலதுபுறம் இரண்டாவது யாரு? எஃப். ஜியின் வலதுபுறம் இரண்டாவது யாரு? எஃப். அடுத்து இ என்பவர் எஃப்பின் வலப்புறம் இரண்டாவது. அப்ப எஃப்பின் வலப்புறம் இரண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா இ. அடுத்து சி என்பவர் பியின் வலப்புறம் நான்காவது. ஓகேங்களா, சி என்பவர் பியின் வலப்புறம் நான்காவதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க போறது? நான் சி இங்க பி இங்க போட முடியாது. ஓகே, ஏன்னா பில இருந்து வலப்புறம் 3 பேர் தான் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? பி எங்க போடலாம்? பி இங்க போட்டா வலப்புறம் நான்காவதா 1 2 3 4வது. அப்ப யாருப்பா? சி இருப்பாங்க. அடுத்து டி என்பவர் சியின் இடப்புறம் இரண்டாவது. சிக்கு இடப்புறம் இரண்டாவது யாருப்பா? டி இருப்பாங்க. இதுல இன்னும் யார் வராம இருக்கா? ஏ தான் வராம இருக்கா. லாஸ்ட் போடுங்க. இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் பி மற்றும் ஜிக்கு இடையில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஜி இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. அப்ப இடையில எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்ல. இல்ல, ஆன்சர் என்னது? ஒருவரும் இல்லை. ஆன்சர் என்னது? ஒருவரும் இல்லை. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. இதே பேஸ் பண்ணி கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. கோடிங் டி கோடிங் பேஸ் பண்ணி கான்செப்ட். இங்க என்ன கேட்கறாங்க? ஆர் என்பதன் குறியீடு என்ன? அப்ப ஆர் எத்தனைதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஆர் எங்க இருக்கா? இல்ல, இங்க இல்ல, இங்க ஆனா இருக்கு. அப்ப ஆர் ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னா இந்த நம்பரும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும். 8 இங்க வந்துருச்சு, வராது. 9 வந்துச்சா? இல்ல. 9 இங்கே இல்ல, 9 இங்கே இல்ல. அப்ப ஆர் இங்க மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி 9ம் இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆறுக்கான குறியீடு என்னது? 9. நெக்ஸ்ட் பாருங்க. போர் மாஸ் ரூல் பேஸ் பண்ணி 34 டீனா எனக்கு என்னது? டீனா மைனஸ் 54 சீனா என்னது? பிளஸ் 18 ஏனது? வகுத்தல் 18 பீனா எனக்கு என்னது? பெருக்கல் 324. ஸோ போர் மாஸ் ரூல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வகுக்கணும். 18 வகுத்தல் 18 எவ்வளவு வரும்? 1. 1 இன்ட்டு 324 எவ்வளவு வரும்? 324. ஸோ முன்னாடி 34 மைனஸ் 54 பிளஸ். இப்போ என்ன பண்ணலாம்? 34 மைனஸ் 54 எவ்வளவு வரும்? மைனஸ் 20 பிளஸ் 324. அப்போ குறியீடு வேணா கழிச்சுக்கலாமா? 324 20% வரும் 304. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஸோ பாருங்க. சிலாகிசம் கேட்குறாங்க பாருங்க. கூட்டு அறிக்கைகளும் முடிவுகளும் பேஸ் பண்ணி அனைத்து பருந்துகளும் குரங்குகள். ஓகேவா, அனைத்து பருந்துகளும் குரங்குகள். அடுத்து அனைத்து குரங்குகளும் என்னது? எறும்புகள். அனைத்து குரங்குகளும் என்னது? எறும்புகள். ஸோ அப்போ படம் எனக்கு இப்படி தான் வந்திருக்கும். அனைத்து பருந்துகளும் குரங்குகள், அனைத்து குரங்குகளும் எறும்புகள். இப்ப சில எறும்புகள் பருந்துகள் ஆகும். ஓகேவா, சில எறும்புகள் பருந்துகள் ஆகும். என்னது? ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்து சில குரங்குகள் பருந்துகள் அல்ல.
சில குரங்குக்கு என்ன இருக்கும், பருந்துகளா இருக்கும். இங்க அல்லன்னு சொன்னது என்னது, தவறு. அப்ப இங்க என்னதுன்னா முதல் முடிவு மட்டும்தான் எனக்கு பின்பற்றுது, முடிவு ஒன்று மட்டுமே பின்பற்றுகிறது. ஓகேவா? சில குரங்குகள் பருந்துகளா இருக்கும். ஏன்னா குரங்குல தான் பருந்து இருக்கு. அப்ப சில குரங்குகள் பருந்துகளா இருக்கும். ஓகேங்களா? அப்ப முதல் முடிவு மட்டும்தான் எனக்கு என்னது ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் திரும்ப ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது என்னது, வடக்கு நோக்கி எத்தனை பேர், 7 பேர். 1 2 3 4 5 6 7. ஓகே. இப்ப டியின் இடதுபுறத்தில் 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்ப டிக்கு இடதுபுறத்தில் 2 பேர் மட்டும் தான் அமர்ந்திருக்காங்க. அடுத்து எஃப் என்பவர் டியின் இடதுபுறத்தில் இரண்டாவது அமர்ந்திருக்கார். டியின் இடதுபுறத்தில் இரண்டாவது யாரு, எஃப். அடுத்து ஜி என்பவர் இயின் வலப்புறம் இரண்டாவது. இயின் வலப்புறம் இரண்டாவது சொன்னாங்க. இ எங்க வரும்னு தெரியாது. அடுத்து இ என்பவர் என்ன பண்ண, டியின் வலப்புறம் இரண்டாவது. அப்ப டியின் வலப்புறம் இரண்டாவது யாரு, இ. டியின் வலப்புறம் இரண்டாவது யாரு, இ. அதே மாதிரி இக்கு வலப்புறம் இரண்டாவது யாரு, ஜி. ஓகேங்களா? இப்ப இதை வச்சு நம்ம கொஸ்டின் ஆன்சர் ஏ அப்படின்னா கடைசி கேட்கப்பட்ட கொஸ்டின் பாருங்க, வலது கடைக்கோடு முனையில் யார் அமர்ந்திருக்கார். ஓகே, இதான் வலது. அப்ப வலது கடைக்கோடு எனக்கு யார் அமர்ந்திருக்கா, ஜி மட்டும் தான் அமர்ந்திருக்காரு. அப்ப ஆன்சர் அது ஜி. இதோட நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தொடர்பு உள்ளது. அப்ப இது கேட்டப்போ தொடர்பு எதுன்னு தான் கேட்கறாங்க. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதை மட்டும் நான் செக் பண்ணி பார்க்க போறேன், என்ன கான்செப்ட்லன்னு சொல்லிட்டு. ஓகேவா? டபிள்யூ ஜி என் இசட் டி கியூ. ஓகேங்களா? அது டபிள்யூ இசட் என்ன ஆகுது, இது 23, இது 26. அப்ப என்ன ஆகுது, 3 கூடுது. இங்க ஜீனா 7, டினா 4, என்ன இருக்கு, 3 குறைஞ்சிருக்கு. என்னன்னா 14, கியூனா 17, என்ன இருக்கு, 3 கூடி இருக்கு. அப்ப கான்செப்ட் 3 கூடணும், 3 குறையணும், 3 கூடணும். ஓகேவா? இப்ப இங்க சி எஃப், சினா 3, எஃப்னா 6, அப்ப 3 கூடுது. இங்க ஏ எக்ஸ், ஏங்கிறது 27 சொல்லலாம். அப்ப எக்ஸ்ங்கிறது 24, இங்க 3 குறையுது. இது டீனா 20, டபிள்யூனா 23, அப்ப இங்க 3 கூடுது. ஓகேவா? இது கரெக்டா பொருந்தது. ஓகே, ஆன்சருக்கு எது வரும், கரெக்டா ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 கூடுச்சு, அடுத்து 3 குறைஞ்சு, அடுத்து 3 கூடுச்சு. அப்ப ஆன்சர் எது கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டானது. மற்ற எவ்வளவு செக் பண்ணி பாருங்க. இங்க யூஎஸ் இங்க ஃபர்ஸ்டே குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா இங்க பி எல் இங்க ஃபர்ஸ்டே குறைஞ்சிச்சு. அப்ப இது வராது. இங்க பார்த்தோம்னா டி ஹச் இங்க 4 7 கரெக்ட். இங்க 13, இங்க எவ்வளவு வரும், 10 தானே வரும். அப்ப எனக்கு இது வராது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் இப்போ திசைகள் பேஸ் பண்ணி கொஸ்டின் என்ன பாருங்க, ஏ என்ற புள்ளியில அந்தோணி ஆரம்பிக்கிறார். ஏ இருந்து என்ன பண்ண, மேற்கு நோக்கி எவ்வளவு 9, மேற்கு நோக்கி 9 போயாச்சு. அடுத்து என்ன பண்ற, இடதுபுறம் திரும்பி எவ்வளவு 3, இடதுபுறம் திரும்பி எவ்வளவு 3. அடுத்து இங்க இருந்து திரும்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளவு 13, இடதுபுறம் திரும்பி 13. அடுத்து என்ன பண்ற, வலதுபுறம் திரும்பி எவ்வளவு 2, வலதுபுறம்னா கீழே வரும் 2. அடுத்து திரும்ப என்ன பண்றேன், இறுதியாக வலதுபுறம், இறுதி வலதுபுறம் எவ்வளோ 4. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன, இது மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 9, இது மொத்த டிஸ்டன்ஸ் 13. அப்போ 4 வரும் என்ன ஆகும், நேர் கோடில் வந்துடும். அப்போ என்ன பண்றாரு, பி என்ற புள்ளி அடைகிறாரு. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ வரும். ஓகேவா? ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ 2, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 3, மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு 5 கிலோமீட்டர். அப்போ நான் பி என்ற புள்ளியிலிருந்து ஏ என்ற புள்ளிக்கு என்ன பண்ணும், வடக்கு நோக்கி நான் போகணும். அப்போ என்ன பண்ணும், 5 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நான் போனேன்னா ஆரம்பித்த இடத்துல நான் தோற்றுவேன். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, அறிக்கைகள் முடிவுகள். சில கிளிகள் குரங்குகள். ஓகேவா? கிளி அவங்க, சில கிளிகள் என்னது, குரங்குகள். அடுத்து என்ன சொன்னாங்க, சில கரடிகள் குரங்குகள். அப்ப சில கரடிகள் குரங்குகள். அப்ப என்ன படம் எப்படி வருமா, சில கிளிகள் குரங்குகள், சில கரடிகள் குரங்குகள். இப்ப கான்செப்ட்ல முடிவு, அனைத்து கரடிகளும் கிளிகள் ஆகும். கரெக்டா? அனைத்து கரடிகளும் கிளிகளாங்கிற கரெக்டா கேட்டா தவறு. அனைத்து கரடிகளும் கிளிகள் கேட்டா தவறு. அடுத்தது சில குரங்குகள் கரடிகள் அல்ல. ஓகேவா? சில குரங்குகள் கரடிகளா இருக்குல்ல, அப்ப இது எனக்கு என்னது, தவறு. சில குரங்குகள் கரடிகளா இருக்குது, அப்ப இதுக்கு இதுவும் வராது. அப்ப இரண்டுமே எனக்கு என்ன பண்ணல, பின்பற்றவில்லை. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இந்த கான்செப்ட் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சுயாதீனமானங்கள், சத்தியமான விளைவுகள், காரணங்கள் சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு முடிவும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டுக்குள்ள தொடர்பு பார்க்கணும். இதிலிருந்து இதுக்கு தொடர்பு இருக்கா, இது வந்து இதற்கான விளைவுகள் தானா, இல்ல இரண்டுமே விளைவுகளா, இல்ல இரண்டுமே காரணங்களா சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, எக்ஸ் பள்ளியின் பெரும்பாலான ஆசிரியர்கள் அப்பள்ளியை விட்டு வெளியேறி ஒய் பள்ளியில் சேர்ந்துள்ளனர்.
நகரங்களுக்கு இடையான கால்பந்து சாம்பியன்ஷிப்பில் எக்ஸ் பள்ளி கால்பந்து அணி சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றுள்ளது. ஓகேங்களா? அப்ப இங்க ஒரு எக்ஸ் ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒய் ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் போறாங்க. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கூல்ல கால்பந்து அணி வந்து சாம்பியன் வர்றாங்க. ஓகே, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு விளைவுகள் தான் தவிர இதுக்கும் தொடர்பு கண்டிப்பா கிடையாது. அப்ப 1 மற்றும் 2 அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காரணிகளின் விளைவுகள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின் பாருங்க. 4 மார்க்ஸ் ரூல் பேஸ் பண்ணி 91 டீனா எனக்கு என்னது வகுத்தல் 13 பீனா மைனஸ் 4 ஏனா பிளஸ் 3 சீனா பெருக்கல் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் வகுத்தலாம். 91 வகுத்தல் 13 எவ்வளவு வரும் 7. அடுத்து ரெண்டையும் பெருக்குனா 6 மைனஸ் 4 பிளஸ் 6. அடுத்து என்ன பண்ணலாம், இதை கூட்டு 7 6 கூட்டினா 13 மைனஸ் 4. அப்போ ஆன்சர் எவ்வளவு வரும் 9. அப்போ இதுக்கான ஆன்சர் எவ்வளோ 9. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திரும்ப ஒரு கோடிங் டீ கோட்ல ஈக்கான குறியீடு என்ன கேட்கலாம். ஓகே, இப்போ ஈ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈ இங்கே இருக்கு, ஈ இங்கே இருக்கு. அப்ப 2 இடங்களில் ஈ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 2 இடங்கள்ல இருக்கு. ஓகேவா? இப்போ 5 இங்கே இருக்கு, 5 இங்கே இருக்கு. அப்ப ஈக்கான குறியீடு என்னது 5. ஈ 2 இடத்துல இருக்கு, 5 2 இடத்துல இருக்கு. அப்ப ஆன்சர் அது 5 தான் முடியும். சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கோடிங் டீ கோடிங் நிறைய கொஸ்டின் ஒவ்வொரு தேர்வும் கேட்டிருக்காங்க. ஒரே 2 3 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. இந்த எஸ்ஏ தேர்வுல ஒரே தேர்வுல பார்த்தா கிட்ட 3 4 கொஸ்டின் இதே பேர்ல கேட்டாங்க. நீங்க வேகமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இது போன்ற வீடியோவை பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.